இவ்வளவு வருஷம் ஆகியும் எம்ஜிஆர ஏன் தமிழ்நாட்டு மக்கள் மறக்கல? தமிழ்நாட்டுல முதலா ரேஷன் அட்டை, முதலா இன்ஜினியரிங் காலேஜஸ், முதலா கிராம நிர்வாக அலுவலர் பதவி, முதலா தமிழுக்கு தஞ்சையில தமிழுக்காகவே பல்கலைக்கழகம், தமிழ் வளர்ச்சிக்காக தனி அமைச்சகம், மதுரைக்கு தமிழ்ச்சங்கம், கொடைக்கானல் அன்னை தெரசா பெண்கள் பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், காரைக்குடியில அழகப்பா பல்கலைக்கழகம், காரைக்குடியில வேதியியல் தொழிற்சாலை, கிருஷ்ணகிரியில எஃகு தொழிற்சாலை, கூடங்குளம் அணுமின் நிலையம், சென்னை வேர்ல்ட் சேல் ஸ்டீல் மார்க்கெட் தொடக்கம், அரசு அலுவலகங்கள்ல அம்பேத்கர் படம் வைப்பு, ஹரிஜன் அப்படிங்கிற சொல்ல ஒழித்து ஆதி திராவிடர் அப்படிங்கிற சொல் அறிமுகம், சாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு தாலிக்கு தங்கம், விளிம்பு நிலை தொழிலாளர்களுக்கு ஆயுள் காப்பீடு திட்டம், தொழிலாளர் விபத்து உதவி திட்டம், நிரந்தர தொழிலாளர் சட்டம்னு சாமானிய மக்களுக்கு தேவையான அத்தனை புரட்சிகரமான திட்டங்களையும் செஞ்சது எம்ஜிஆர் ஆட்சி. இதெல்லாம் ஒரு நாள்ல வந்த திட்டம் இல்ல, ஒரு சாமானிய மனிதனுக்கு என்ன தேவைன்னு சிந்திச்சு செயல்படுத்தின திட்டங்கள். கடந்த 50 வருஷ அரசியல் வரலாற்றுல அசைக்க முடியாத இடத்தை பிடிச்ச சத்துணவு திட்டம் தொடங்கி இன்னைக்கு நம்மள மாதிரி இளைஞர்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதி விஏஓ ஆகுற வரைக்கும் எம்ஜிஆர் போட்ட பிள்ளையார் சொல்லிதான் முக்கியமான காரணம். எம்ஜிஆர் எப்பவுமே கேபபிள் சிஎம்மா இருந்திருக்காரு. அதனாலதான் இப்பவும் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல ஸ்ட்ராங்கான ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு. உங்களுக்கு எம்ஜிஆர்னு சொன்னோனையும் என்ன ஞாபகம் வரும்? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.